அடக்குமுறையை வச்சு நீ அரசாங்கத்தை நடத்திட முடியும் நினைச்சினா அவங்கள வச்சு உன் வீட்டு குப்பை அல்ல. நீங்க போட்ட நாப்கின் முதற்கொண்டு இந்த மக்கள் தான் அள்ளி போடுறாங்க. உன் வீட்டு குழந்தை போட்டு இருக்கக்கூடிய டாய்லெட்டோட இருக்கக்கூடிய அந்த டைப்பர் முதற்கொண்டு கையை வச்சு அள்ளி போறது இந்த மக்கள் தானே. கொரோனா காலத்துல சாக்கடையை முதற்கொண்டு கிளீன் பண்றது இந்த மக்கள் தானே. அது எல்லாத்தையும் இனிமே நீ அள்ளி போடு. இந்த காவல்துறையை வச்சு ஆட்சி நடத்திக்க. அடுத்து ஓட்டு வேணும் நான் உங்களுடன் முதல்வர்னு வந்து எட்டி பாத்துறாத. இந்த மக்கள் தொடப்ப கடையை வந்து ரோட கூட்டத்துக்கு மட்டும் பிடிக்க மாட்டாங்க நம்புறோம். அதுக்கப்புறம் வந்து என்ன இவங்க முப்பாடுறவங்க வேலை செய்யறியா அது இது கிட்ட வந்து போட்டு அடிக்கிறாங்க. போனவங்க அவ்வளவு இன்ஸ்பெக்டர் எங்க ஏசி எங்க கேட்கிறோம். ஏசி வந்து போன 5 நிமிஷத்துல அடுத்த இன்ஸ்பெக்டர் வந்து பேசுறாங்க. அவங்க போன 5 நிமிஷத்துல இந்த 4 பேர் அங்கதான் இருந்தாங்க. அந்த 4 பேர் அன்யூனிஃபார்ம் பண்ணாங்க. நேம் பேட்ச்ல வந்த ஏசிக்கு நேம் பேட்ச்ல பேர் காயத்ரின்றாங்க. இன்ஸ்பெக்டருக்கு நேம் பேட்ச்ல அதுக்கடுத்து வந்த இந்த 4 பேர் அங்கதான் இருந்தாங்க. அவங்க வந்து இவங்க போட்டு அவ்வளவு அடி அடிக்கிறாங்க. அவ்வளவு ஆபாசமா பேசி அடிக்கிறாங்க. இங்க வச்சு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க போயிட்டு திரும்ப அடுத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் கிட்ட வந்து ஃபுல்லா எல்லா சுடிதாரு புடவை எல்லாம் கம்ப்ளீட்டா ட்ரெஸ்ஸே வேற அவங்களது. யாருமே வந்து பேர் கேட்டா சொல்ல எந்த டிபார்ட்மெண்ட் போலீஸா என்ன கேட்டா எதுவும் சொல்லாம இந்த கம்ப்ளீட்டா மாறி மாறி அவங்க 4 பேர் பிடிச்சிட்டு 4 பேர் பிடிச்சிட்டு கையில